வணக்கம் நண்பர்களே, நாம இப்போ ஒரு புது ட்ரெண்ட பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பழைய சூப்பர் ஹிட் படங்களோட சீக்வல்ஸ் மற்றும் பல பட வரிசைகளின் அடுத்தடுத்த பாகங்கள். அப்படி 2026ல வரப்போற மாஸ் சீக்வல்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாலிவுட் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்க போகுதுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல 1997ல ரிலீஸ் ஆகி இந்திய சினிமா வரலாற்றுல ஒரு மைல்கல்லா நின்னுச்சு ஒரு படம், ஆமா பார்டர். அந்த படத்தோட சீக்வல் பார்டர் 2 அடுத்த வருஷம் ஜனவரி 23, 2026ல ரிலீஸ் ஆக போகுது. சன்னி தியோல், வருண் தவான், தில்ஜித் தோசான், ஜஹான் ஷெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஐகானிக் போர் நாடகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாங்க. அனுராக் சிங் தான் இந்த படத்தை இயக்க போறாரு. முதல் பாகத்தோட அந்த உணர்வை மறுபடியும் கொண்டு வருவாரான்னு காத்திருந்து பார்ப்போம். அடுத்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் வாத். முதல் பாகத்துல மனசை தொட்ட சஞ்சய் மிஸ்ரா மற்றும் நீனா குப்தா ஜோடி இப்போ வாத் 2ல மறுபடியும் வராங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி 6, 2026ல வெளியாகவிருக்கும் இந்த படம் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வலா உருவாகி இருக்கு. கதை புதுசு கதாபாத்திரங்களும் புதுசு. ஆனா முதல் பாகத்துல நாம பார்த்த அந்த இமோஷனல் டெப்த் மட்டும் மாறவே மாறாதாம். லூ ஃபில்ம்ஸ் நிறுவனம் தான் இதை தயாரிக்கிறாங்க. சிரிப்புக்கு பஞ்சமில்லாம மண்டையை கெட்டு போக வைக்கிற காமெடி பட வரிசையில தமால்க்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அந்த தமாலோட 4வது பாகம் தமால் 4 2026ல ஈத் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகி நம்மள மறுபடியும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்க போகுது. அஜய் தேவ்கன், ரிதேஷ் தேஷ்முக், ஹர்ஷத், வர்சி, ஜாவேத் ஜாஃபரின்னு பெரிய காமெடி பட்டாளமே திரும்புறாங்க. இந்த முறை இந்த பிளாக்பஸ்டர் காமெடிக்கு இந்திரகுமார் தான் டைரக்டர். சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா ஒரு காமெடி ட்ரீட் இருக்கு. ஃபீமேல் லீட் படங்களுக்கு எப்பவும் ஒரு தனி வரவேற்பு உண்டு. அதுல ராணி முகர்ஜியோட மார்தானி பட வரிசைக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. ராணி முகர்ஜிதனோட சா ஈவ ஆனி சிவாஜி ராய் கேரக்டர்ல மார்தானி 3 படத்துல மறுபடியும் வராங்க. பிப்ரவரி 27, 2026 வரப்போற இந்த படத்துல அவங்க தன்னோட மிக கடினமான ஒரு கேஸ ஹேண்டில் பண்ண போறாங்களாம். YRF தயாரிப்புல அபி ராஜ் மினவாலா தான் இதை இயக்க போறாரு. இந்த முறை எத்தனை குற்றவாளிகளை ராணி முகர்ஜி பிடிச்சு தள்ள போறாங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. துரந்தரின் முதல் பாகம் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஆதித்யா தர்தனோட ஸ்பை யூனிவர்ஸை துரந்தர் 2 மூலமா மறுபடியும் கொண்டு வராரு. ரன்வீர் சிங் மற்றும் முதல் பாகத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாரும் இந்த படத்துல இருக்காங்க. மார்ச் 19, 2026ல வெளியாக போகும் இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரன்வீர் சிங் ரசிகர்கள் இப்போவே கொண்டாட்டத்துல இருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியானா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். அது நம்ம மோகன்லால் சார் நடிச்ச திருஷ்யம் 3. மோகன்லால் மறுபடியும் நம்ம ஜார்ஜ் குட்டியா பார்க்க போறதுக்கு ஆவலா இருக்கும். அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகவிருக்கும் இந்த த்ரில்லர் படத்தை ஜீத்து ஜோசப் தான் இயக்கியிருக்காரு. படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் 2 பாகங்களோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் 3வது பாகம் என்ன மாயம் பண்ண போகுதுன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அடேங்கப்பா, 2026ல இவ்வளவு சீக்வல்ஸ் ரிலீஸ் ஆக போகுதா? ஒவ்வொரு படமும் ஒரு தனி எதிர்பார்ப்பை கிளப்புது. இந்த லிஸ்ட்ல எந்த படத்துக்காக நீங்க ரொம்ப ஆவலா காத்திருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.